உடையார் பாகம் 1 அத்தியாயம் 21. கருவூர் தேவர் கைப்பிடித்து கொண்டிருந்த அருள்மொழி பட்டன் எதேச்சியாய் திரும்பி பார்த்தபோது அவனுடைய மேலங்கி காற்றில் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இடுப்பு வேட்டி விரிந்து பறந்து எம்பி பறந்து கொண்டிருந்தது. உடைவாள் யாரோ இழுத்து போனது போல வெகு தூரம் கிடந்தது. உடைவாளை புரட்டி போடுகின்ற அளவுக்கு காற்றடிக்கவில்லையே. அருள்மொழி பட்டன் யோசித்தான். சடேல் என்று அவனை ஒரு பயம் தாக்கியது. நீரிலிருந்து தலை உதறி கருவூர் தேவர் மேலே எழுந்தார். போ, உன் வாளை கொண்டு வா என்று உரக்க கட்டளையிட்டார். அருள்மொழி பட்டன் வேகமாய் கரை நோக்கி ஓடினான். கருவூர் தேவரை சுற்றியுள்ள ஆட்கள் அனைவரும் நல்ல அனுபவஸ்தர்களாக இருந்தார்கள். அந்த பெண்ணை ஆற்றில் முழங்கால் ஜலத்தில் நிற்க வைத்து அவளுடைய மேல் துணியை அகற்றி அவளுடைய மார்பகத்தில் பல இடங்களில் தொட்டு இதய துடிப்பு பார்த்து முதுகை திருப்பி நீவி விட்டு பல இடங்களில் நாடியின் அசைவை கவனித்து உள்ளங்கையால் வயிற்றை தொட்டு கவலையோடு போய் வா என்று அவளை அனுப்பிய கருவூர் தேவர் அருண்மொழி கையை பற்றி குளித்தபோது அங்குள்ள இளைஞர்கள் எல்லோரும் சிறிது கூட அசையாமல் இருந்ததை அருண்மொழி கவனித்தான். 20 வயது வாலிபனான பெண் இடுப்பில் சிறு துண்டோடு நின்றிருப்பினும் அங்குள்ள இளைஞர்களுக்கோ முதியவர்களுக்கோ எந்த சலனமும் ஏற்படவில்லை. ஞானியின் அருகே இருப்பவர்களுக்கு கூட காமம் ஏற்படுவதில்லை என்பதை அருண்மொழி உணர்ந்தான். தானும் சாதாரணமாகவே அந்த பெண்ணை பார்த்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் ஆற்றில் இறங்கிய பிறகு அந்த பெண்ணை பற்றி அந்த இளைஞர்களோ முதியவர்களோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அது தங்கள் வேலை அல்ல என்று மௌனமாக இருக்க, அருண்மொழி மட்டும் ஆவல் தாங்காமல் கேள்வி கேட்க அவர் அதற்கு பதில் சொன்னார். அவர் பதில் சொன்ன நேரம் எத்தேச்சியாய் கரை பக்கம் பார்க்க அவன் வாள் காற்றில் புரண்டு ஓடுவது தெரிந்தது. கைப்பிடித்து கொண்டிருந்த கரூர் தேவரை பார்த்து துணி என் வாளை புரட்டி கொண்டு ஓடுகிறது என்று கூவ, போய் உன் வாளை பிடி என்று கரூர் தேவரும் கத்தினார். எல்லா இளைஞர்களும் திடுக்கிட்டு எழுந்து திரும்பி கரையை பார்த்தார்கள். அந்த வாளின் நகர்வு அமானுஷ்யமாயிருந்தது. ஒரு துணி புரட்டி அத்தனை கனமுள்ள உடைவாள் நகரவே நகராது. அந்த நகர்வு அதை யாரோ நூல் கட்டி இழுப்பது போல தெரிந்தது. அருண்மொழி பட்டன் நீரில் தாவி குதித்து ஓடினான். ஈரத்தோடு கரை ஏறினான். ஓடிப்போய் வாளின் மீது கை வைத்தான். வாளை வேறு யாரோ பிடித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. வாள் தொட்டதும் அவன் உள்ளுக்குள்ளிருந்து ஒரு இறை கூவல் எழும்பியது. ஹரி என்று வாளை தொட்டவுடன் அவன் கத்தினான். அந்த கத்தலுக்கு பிறகு யாரோ அந்த வாளை கைவிட்டுவிட்டு ஓடியது போல் தோன்றியது. இது பிரம்மையா நிஜமா? திரும்பி கரூர் தேவரை பார்த்தான். கரூர் தேவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருள்மொழி துணிகளை உதறி மடித்து வைத்தான். மீண்டும் வாளை துணி மீது வைத்தான். கரூர் தேவர் அங்கிருந்தபடியே அந்த வாளை நோக்கி ஜலம் வீசினார். ஒரு பொட்டு ஜலம் வாளின் மீதும் இன்னும் சில துளிகள் அருள்மொழி பட்டன் மீதும் விழுந்தன. கரூர் தேவர் கிழக்கு பார்த்து திரும்பிக் கொண்டார். அருள்மொழி பட்டன் அவருக்கு அருகே போனான். அவர் முங்கி குளிப்பதற்காக கை நீட்டினான். அவர் இப்பொழுது கை கொடுக்கவில்லை. மௌனமாக கிழக்கையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் சடைமுடி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. முங்கி குளித்தால்
சடையிலிருந்து நீர் ஒழுகிக் கொண்டிருந்தது. வெள்ளை வெளையரென்ற தாடியும் மீசையும் நனைந்து கழுத்தோடும் நெஞ்சோடும் ஒட்டி கொண்டிருந்தன. முகம் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. கண்ணில் கூர்மை அதிகமாக இருந்தது. உதடு துடித்தது. வயிறு குழைந்தது. வெறுமே கைகளை தொங்கவிட்டு யாரையோ எதிர்பார்ப்பது போல கரூர் தேவர் அசையாது நின்றார். மறுபடியும் அவரை தொட முயற்சிக்கலாமா என்று அருள்மொழி யோசித்த போது, கரூர் தேவரோடு எப்போதும் இருக்கின்ற ஒரு வேளாள இளைஞர் வேண்டாம் தொடாதே என்பது போல் செய்கை செய்தான். அருள்மொழி அவனுக்கு பணிந்து கரூர் தேவரையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று புதருக்கு அப்பால் வீறிட்டு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அங்கே கைகலப்பு போல ஏதோ சில அசைவுகள் தெரிந்தன. அந்த இளம் பெண் புதர் மறைவிலிருந்து கரையேறி ஈரத்தில் ஓடி வந்தாள். கரூர் தேவர் வயிறு தொட்டு ஆசிர்வதித்த அந்த பெண் மிக வேகமாய், மிகுந்த பயத்தோடு, அதிக ஆத்திரத்தோடு கரூர் தேவரை நோக்கி பாய்ந்து வந்தாள். அவள் உடம்பில் ஒரு அங்குலம் கூட துணியில்லை. நிர்வாணமாய் ஓடி வருகிற அந்த பெண்ணை பார்த்து இளைஞர்களும் அருள்மொழியும் திகைத்து போனார்கள். கரூர் தேவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் நீரில் இறங்கினாள். முழங்கால் நீரில் நின்று கரூர் தேவரை பார்த்து கோரமாய் பற்களை காட்டினாள். விழிகள் தெரித்து விடுவதைப் போல அவரை உறுத்து பார்த்தாள். உரும்பினாள். வாயிலிருந்து எச்சில் நுரை பொங்கி வழிந்தது. உடம்பு நடுங்கியது. நரம்புகள் புடைத்தன. கழுத்து முறுக்கி தவித்தது. வயிறு குழைந்து குழைந்து முறுக்கியது. அவள் கை விரல்கள் கிழித்து விடுவதைப் போல அவரை நோக்கி நீண்டன. கரூர் தேவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் மெதுவாய் நிதானமாய் தாக்க வருபவள் போல நீரில் நடந்து நடந்து அவரை நெருங்கி இன்னும் ஒரு எட்டில் அவரை தொட முடியும் என்ற நேரத்தில் கரூர் தேவர் பலத்த ஹிருங்காரமிட சட்டென்று பின்னால் சாய்ந்தாள். தலை மட்டும் தெரியும்படி ஆற்றில் விழுந்தாள். கரூர் தேவர் அவளை பார்த்து சுண்டு விரல் நீட்டி குத்தி விடுவது போல் சுட்டிக்காட்ட அவள் தவித்தாள். ஆற்று ஜலத்தை எடுத்து சொட்டென்று முகத்தில் அடிக்க அவள் கதறினாள். உடம்பு முறுக்கினாள். போ என்று கத்த அவள் பல முறை ஆற்றில் கழன்று புரண்டாள். போ என்று மறுபடியும் கத்த அவள் தளர்ந்தாள், உருண்டாள், மெல்ல ஆற்றில் மிதந்தாள். புதரில் இருந்து இன்னொரு பெண் முகமெல்லாம் நகக்கீரல்களோடு தள்ளாடி ஓடிவர பின்னால் இருக்கும் வேளாள இளைஞனை சொடுக்கு போட்டு கரூர் தேவர் அழைத்து மிதக்கின்ற அந்த பெண்ணை தூக்கி அமர வைக்க சொன்னார். அவன் தாவி ஓடிப்போய் அந்த பெண்ணின் இடுப்பில் கை கொடுத்து தூக்கி நீரில் உட்கார வைத்தான். கழுத்து வரை நீரில் அவள் உட்கார்ந்தாள். அவள் உடம்பு நீரில் மறைந்திருந்தது. அருள்மொழி கரை ஏறு, கரூர் தேவர் கட்டளையிட்டார். அருள்மொழி கரையேறினான். கரூர் தேவர் அவளுக்கு அருகே போய் தன் காலை உயர்த்தி அவள் தலையை மிதித்தார். நீருக்குள் அழுத்தினார். எட்டி உதைத்தார். அவளை பிடித்து கொண்டிருந்த வேளாள இளைஞன் பின்னுக்கு போக அவள் மறுபடியும் புரண்டு விழுந்தாள். மீண்டும் மிதந்தாள். பிடி என்று அவர் சொல்ல மறுபடியும் அந்த வேளாள இளைஞன் அவளை தூக்கி தண்ணீருக்குள் உட்கார வைத்தான். முகமெல்லாம் கீறலாய் உள்ள துணைக்கு வந்த பெண் அருகே வர அவளிடம் துணியை எடுத்து வர சொல்ல அவள் துணியை எடுத்து வந்து கீழே உட்கார்ந்தவள் உடம்பில் துணியை சுற்றி அந்த இளைஞனை தூக்கச் சொல்லி அவளை கரையில் போட்டார்கள். துணைக்கு வந்த பெண்ணும் வேறு சிலரும் அவளை எடுத்துக்கொண்டு
கிராமத்திற்கு போனார்கள். கரூர் தேவரும் அருள்மொழியும் மட்டும் ஆற்றில் இருந்தார்கள். அருள்மொழி, என் கையை பிடித்துக்கொள். கரூர் தேவர் கை நீட்ட தன்னுடைய வலக்கையால் அவளுடைய இடக்கையை அருள்மொழி பட்டன் கோர்த்து கொண்டான். கரூர் தேவர் பலமுறை காவேரியில் வேகமாய் முங்கி முங்கி எழுந்தார். ஒரு நீத்தார் கடனுக்கு முங்குவதைப் போல அவர் முங்கிய வேகம் இருந்தது. எழுந்து தலை சிலுப்பி நின்றார். அருள்மொழியை பார்த்தார். அருள்மொழி அவரிடம் பேச பயந்தான். ஆனால் என்ன நடந்தது என்று கேட்கின்ற ஆவல் அவன் தொண்டைக்குள் சுழியிட்டது. அவன் ஆவலை கரூர் தேவர் தெரிந்து கொண்டார். சிரித்தார். பைசாசம் அனுப்பியிருக்கிறார்கள். உடையாளூரில் உள்ள கரூர் தேவரை தாக்க வெகு தூரத்திலிருந்து பிசாசுகளை அனுப்புகிறார்கள். சோழ தேசத்தை வேறு எந்த விதமாகவும் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. எனவே தந்திரமும் மந்திரமும் செய்கிறார்கள். இந்த கரூர் தேவர் இருக்கும் வரை ஒரு பைசாசமும் இங்கே நுழைய முடியாது. நுழைய விடமாட்டேன். ஓங்கி காவேரியை கரூர் தேவர் உள்ளங்கையால் அடித்தார். கரையேறினார். அருள்மொழி பட்டன் கலவரமும் வியப்புமாய் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். நீ முங்கி குளி, நான் உனக்காக கரையில் காத்திருக்கிறேன். கரூர் தேவர் கரையிலிருந்த அருள்மொழி பட்டனின் உடைவாளை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். கிழக்கு பார்த்தபடி அருள்மொழி மூங்கி குளித்தான். கரையேறினான். ராஜராஜா, என் செல்வமே, தமிழ் மண்ணின் தனிப்பெரும் குணக்குன்றே, உனக்கு துணை நான் இருக்கேனடா. நீ கோயில் கட்டு, மாபெரும் மலை போல கோயில் கட்டு. உனக்கு துணையாய் இந்த தேவன் இருப்பான். உரத்து பேசினார். கரூர் தேவர் என்ன சொல்கிறார் என்று அருள்மொழிக்கு விளங்கவில்லை. அவர் பேசியது எதுவும் அவனுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் எங்கோ இருக்கிற ராஜராஜருக்கு தெரிந்தது. 21வது அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.